கொடுத்து உங்களை இணைத்துக் கொள்ளலாம். தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சிகர மாலை வணக்கம். நண்பர் செந்திலுக்கு ஒரு வேண்டுகோள். நண்பா, உங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. நேத்தே சொன்னோம், நீங்க திரும்பவும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர்னு கூப்பிட்டுறீங்க. நேத்தே சொன்னோம் அடிதடி பாசறை அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. பிரின்ஸ் அண்ட் கிராண்டட் அண்ணன் சொல்லிட்டாரு. அதனால இனிமேல் கூப்பிடல, தயவு செஞ்சு அடிதடி பாசறைன்னு கூப்பிடுங்க. அப்படி நாட்டி பாசறையினுடைய வேலையை உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளிடாதீங்க. அரசியல் என்பது என்ன? இந்த மரத்தின் நிழலை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று தெரிந்தும் எவன் ஒருவன் மரக்கன்றை நடுகிறானோ அதுதான் சேவை. இந்த மரத்தின் பலனை நான் அனுபவிக்க மாட்டேன் என்று தெரிந்தும் எவன் விதையை நடுகிறானோ அதுதான் சேவை. அவன்தான் புரட்சியாளன், அவன்தான் அரசியலுக்கு வர வேண்டும். அவனால் மட்டுமே சேவையை செய்ய வேண்டும், செய்ய முடியும். அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை, வியாபாரம் அல்ல. இந்த அரசியல் என்பது இன்னைக்கு வியாபாரமயமாய் போன காரணத்தினால் அரசியல் என்பது, சேவை என்பது மக்களுக்கு தெரியாம போச்சு. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பெட்டி கடை இருக்கு. அந்த பெட்டி கடையில 10,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போட்டோம்னா 20,000 விற்கணும். நீங்க சொல்ற சரக்கு, இன்னைக்கு பெட்டி கடை பூரா சரக்கு விற்கிறனால நான் சொல்ற சரக்கு வேற மாதிரி தெரியும். நான் சொல்ற சரக்கு உப்பு மிளகா பொடி அந்த மாதிரியான சரக்குகள், மளிகை ஜாமான். அப்ப 10,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போட்ட ஒரு பெட்டி கடையில 20,000 ரூபாய்க்கு விற்றால் அது வியாபாரம். ஆனால் அரசியல் என்பது வியாபாரம் அல்ல. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமையாகி போச்சு? அரசியல்வாதிகள், இந்த திமுகவும் அதிமுகவும் காங்கிரசும் பிஜேபியும் அரசியலை வியாபாரம் ஆக்கிட்டாங்க. இப்ப நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வாக்குக்கு 500 ரூபாய் தர்றாங்க. ஒரு வீட்டுல 5 வாக்கு இருக்கு. ஒரு வீட்டுக்கு 2,000 ரூபாயில இருந்து 2,500 ரூபாய் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி பார்த்தா ஒரு தொகுதியில 2 லட்சம் வாக்கு குறைந்தபட்சம் இருக்கு. சட்டமன்ற தொகுதியில, பாராளுமன்ற தொகுதியில 8 லட்சம் இருக்கு, 10 லட்சம் இருக்கு. அப்ப ஒரு வாக்குக்கு, ஒரு குடும்பத்துக்கு 2,500 ரூபாய் என்றால் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரம், எத்தனை 100 லட்சம், எத்தனை 1000 லட்சம், எத்தனை கோடி. அப்ப ஒரு தொகுதியில 5 கோடியே, 10 கோடியே, 50 கோடியே, 100 கோடியே செலவழிச்சு எம்எல்ஏவா வரக்கூடிய ஒரு எம்எல்ஏ, அமைச்சராக வரக்கூடிய ஒரு அமைச்சர் மக்களுக்கு நான் சேவை செய்வேன் என்று சேவை செய்ய மாட்டார். மாறாக தான் செலவழித்த 5 கோடியே 10 கோடியே எப்படி வட்டி முதலமா சம்பாதிக்கிறதுன்னு பாப்பாரு. எப்படி அடுத்த தேர்தலுக்கு செலவழிக்க முன்னக்கூட்டியே அட்வான்ஸா பணத்தை சேர்த்து வைக்கலாம் நினைப்பாரு, சம்பாதிக்கலாம் நினைப்பாரு. அப்ப அவர் என்ன செய்வாரு? கொடுத்த பணத்தை சம்பாதிக்க மீண்டும் அரசியலுக்கு வந்த பிறகு, வெற்றி பெற்ற பிறகு பள்ளிக்கூடம் கட்டுறது, பால்வாடி கட்டுறது, சிமெண்ட் ரோடு போடுறது, தார் ரோடு போடுறது, எல்லாத்துலயும் கமிஷன் வைப்பாரு, எல்லாத்துலயும் கொள்ளையடிப்பாரு, எல்லாத்துலயும் சம்பாதிக்க ஆரம்பிப்பாரு. அது மட்டும் கிடையாது உறவுகளே. ஒவ்வொரு அரசு பதவிகளுக்கும் இன்னைக்கு விஓ இருக்காரு, ஆர்ஐ இருக்காரு, தாசில்தார் இருக்காரு, போலீஸ் இருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு பதவிக்கும் 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் லஞ்சத்தை வாங்கிட்டு தான் வேலைக்கு அமர்த்துறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய விஓ 10வது முடிச்சிருந்தா தேர்வு எழுதலாம். தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அவர் கிராம நிர்வாக அலுவலராக வந்து விடலாம். ஆனால் அந்த நபர்கிட்ட நீ தேர்ச்சி பெற்று விட்டாய், ஆனால் நீ வேலைக்கு வரணும், 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா தாண்டா உனக்கு வேலைன்னு ஒரு அமைச்சர் சொல்லும் போது அவர் என்ன செய்வாரு? வேற வழி இல்லாம கந்து வட்டிக்கு கடனை வாங்கி 10 லட்சத்தை அமைச்சருக்கு லஞ்சமா கொடுத்துட்டு மீண்டும் வேலைக்கு வருவாரு. வந்தவர் என்ன செய்வாரு? நான் சுரண்டைக்கு விஓ வந்துட்டேன், நேர்மையான முறையில படிச்சு வந்து இந்த மக்களுக்கு நல்ல செய்ய மாட்டாரு. மாறாக தான் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை வட்டி மூலமா சம்பாதிக்கணும், தன் மனைவி குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கின்ற ஆசையில வேற வழி இல்லாம நம்மள்ட்ட பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், சான்றிதழ், இருக்கிற சான்று, போற சான்று, வர்றது எல்லாத்துக்கும் சேர்த்து 500 1000 வாங்குவாரு. நாம நினைக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் போய் மண்ணவாரி தூத்தாத முறையா பேசுறோம், ஒவ்வொரு இடத்துலயும் பேசுறோம், எல்லா இடத்துலயும் ஊழல் பண்றான், எல்லா இடத்துலயும் லஞ்சம் வாங்குறான். நீங்க ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்குங்க, இங்க இருக்கக்கூடிய லஞ்சம், ஊழல் அனைத்திற்கும் காரணம் நீங்களும் நானும் தான். இந்த உண்மையை உணர்ந்துக்குங்க. நாம மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை அரசியல்வாதி செய்யலைனா அதற்கு காரணம் அவன் கொடுத்த முதல் லஞ்ச பணமான வாக்கிற்கு பணம் வாங்கணும் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் நாம முதல் ஊழல்வாதியா மாறுறோம். நாம தான் இங்க இருக்கக்கூடிய லஞ்சம், ஊழல் அனைத்திற்கும் காரணம். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதற்கு முன்னாடி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ஏழையின் குடிசைக்கு போனார், ஏழையின் குடிசையில் சாப்பிட்டார். அவருடைய மகன் பிரதமர் ஆனார், ஏழையின் குடிசைக்கு போனார், ஏழையின் வீட்டில் சாப்பிட்டார். அவருடைய பேரே வந்துட்டாரு, ஏழையின் குடிசைக்கு போறார், ஏழையின் குடிசையில் சாப்பிட்டார். பேத்திரால் இந்திரா இவங்க வந்துட்டாங்க, பிரியா காந்தி ஏழையின் குடிசைக்கு போறார், ஏழையின் குடிசையில் சாப்பிட்டார். மாறி மாறி ஏழையின் குடிசைக்கு போனா அயோக்கிய பயலுக எவனாவது ஒருத்தர் குடிசையை மாத்த நினைச்சானா? இல்ல. காரணம் கட்சி என்பது வியாபாரம், அரசியல் என்பது வியாபாரம். அதே மாதிரிதான் எங்க தாத்தா இங்க இருக்காரு, கலைஞர். நான் உண்மையிலே எங்க வீட்டுல
எல்லா பக்கத்துலயும் கலைஞர் படமா இருக்கும், கலைஞர் காலண்டரா இருக்கும். எங்க ஐயாவோட கல்யாணத்துல வந்த கிஃப்ட் பூரா பாத்தீங்கன்னா கலைஞர் படமா போட்டுருக்கு, அண்ணா படமா போட்டுருக்கு. நான் ஒரு வேளை என்ன நினைச்சிட்டேன், அவர் ஆளு ஒரு சைஸா இருந்தார், மண்டைங்கிட்டேமா. எங்க தாத்தாவும் அதே மாதிரி தான் இருந்திருப்பாரு. ஒருவேளை எங்க பெரிய தாத்தா எதுவும் திருவாரூர் பக்கம் போனாரா என்னன்னு எனக்கு அப்பே ஒரு டவுட். ஏன்னா எங்க வீடு ஊரா இருந்த ஊராமே கலைஞர் படம். நான் இல்ல உண்மையிலே சொல்றேன், நான் எப்பயாவது மேடையில வந்து உங்கள்கிட்ட நான் வெள்ளைச்சாமியின் மகன் சொல்லியிருக்கேன் எப்பயாவது? வேற யாராவது ஒருத்தவங்க தான் இன்னாரின் மகன் இன்னாரின் யாரா சொல்றாங்களா? வந்த குழியை பேசிட்டு போறான். ஐயா ஸ்டாலினை பாத்திரீங்களா? மேடையில ஏறினாலே நான் கலைஞரின் மகன், நான் கலைஞரின் மகன், நான் கலைஞரின் மகன். எனக்கு என்னமோ, எனக்கு உண்மையிலே சொல்றேன், நான் அப்படி சொன்னது இல்லைங்க. நான் சந்தேகம்லாம் பண்ணல. தயவு செஞ்சு ஏதாவது வழக்கு போட்டுறாங்க. நான் அவர் வேற சொல்லல. எனக்கு என்னன்னு தெரியல, எதை கேட்கணும்னு தோணுது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா இந்த காணொலிக்கு கமெண்ட் போடுங்க. தெரியல, என்னைக்கா சீமான் பேசியிருக்காரா நான் செந்தமலினின் மகன், நான் அல்லது அவருடைய பழைய பேர் செபஸ்டியான் என்ற செந்தமலின் மகன் ஏதாவது சொல்ல பாத்திருக்கீங்களா? வேற யாராவது கார்த்திகை செந்தில் இந்த யாராவது பேசல யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒருவேளை இந்த ஊருக்கார் மதிவான தெரியல, யாருமே சொல்ல மாட்டாங்க. இல்ல கூட இருக்காங்க அமைச்சர்கள் அவராச்சும் சொல்றாங்களா? தெரியல, எனக்கு தெரியாதப்பா. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு தெரியாது, நான் எதுவும் தப்பா சொல்லல. ஆனால் நீங்களா பாத்துங்க, தெரிஞ்சுங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், கலைஞர் இப்ப வர்றாரு. அவர் முதலமைச்சர் இருக்க போதும் சென்னை மலை வெள்ளத்துல முழங்கால் அளவுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு இறங்கி போய் வேடிக்கை பார்த்தாரு, மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரு. அவர் ஸ்டாலின் வந்துட்டாரு, அவர் முழங்கால் அளவுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு, நீங்க மாத்தி சொன்னதால 5 நிமிஷம் சேர்த்து பேசி நாளைக்கு சரியான பாசனையை சொல்லுங்க, சீக்கிரம் முடியுமே. அதனால நீங்க வந்தீங்கனால நீங்க திரும்பிக்கிறேன். அப்ப கலைஞருடைய மகன் ஸ்டாலின் வராரு, அவரும் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறாரு. அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு, அவரும் வேட்டியை கட்டிட்டு மடிச்சு கட்டிட்டு போறாரு. இதே நிலைதான் வரும். இன்னைக்கு 5 லட்சம் பேத்துக்கு உணவு, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என் உறவுகளே. 5 லட்சம் பேத்துக்கு உணவு சமைச்சு நான் மாநாடு நடத்தினு சொன்ன அயோக்கிய பயலுங்க ஒரு 5000 பேத்துக்காச்சும் உணவு பட்டலம் கொடுத்துருப்பானா? 5 லட்சம் பேத்துக்கு உன்னால பிரியாணி ரெடி பண்ண முடியும், 5 லட்சம் பேத்துக்கு உனக்கு பந்தல் அமைக்க முடியும், 5 லட்சம் பேத்துக்கு குடிநீர் கொடுக்க முடியும், 5 லட்சம் பேத்துக்கு வாகன ஏற்பாடு செய்ய முடியும். ஆனால் என் இன மக்கள் வெள்ளத்துல மலையிலேயே சிக்கி தவிக்கும் போது ஒரு 5000 பேருக்கு பிஸ்கட்டும் பாலும் கொடுக்க முடியலைனா நீங்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு தேவையில்லை என்பதை முடிவு செய்கிறீர்கள் என்னன்னு மட்டும் பாத்துங்க. சாராய கடையை வைத்து அரசியல் செய்வதும் சாராய கடையினுடைய வியாபாரத்தை வச்சு செய்யக்கூடிய அரசியலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை இல்ல. கொஞ்சம் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன், இன்னைக்கு கொரியர்ன்ற ஒண்ணு எடுத்து பாருங்க. எல்லா பக்கத்துல நீங்க வாங்குற எல்லா மொபைல்ல இருந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ல இருந்து எல்லா வகையான பொருளும் வாங்குற சட்ட துணி வரையும் கொரியர்ல வாங்குறீங்க. இந்த கொரியரை தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்தினா எத்தனை 1000 கோடி வருமானம் வரும்? ஓலா, ஊபர், ராபிடோ இருக்கு. இதுகளை அரசு இடத்துல ஒரே ஒரு ஆப் அமெரிக்காவில இருந்து வழி நடத்தினான், பல லட்சம் கோடி ஆண்டுக்கு சம்பாதிக்கிறான். இந்த அரசு எடுத்து நடத்தினால் என்ன நடக்கும்? ஏன் இதை செய்யறதுல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, பைக்கு இன்சூரன்ஸ், காருக்கு இன்சூரன்ஸ், மனுஷனுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே போடுறான். ஏன் தமிழக அரசு சார்பாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தா லாபம் கிடைச்சிருக்காது? அப்ப மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை தாண்டி வியாபாரமாக இந்த அரசியல்வாதிகள் பார்த்ததற்கான காரணம் நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் செலுத்திய வாக்குல தான் இவன் நம்மளை வச்சு வியாபாரம் செய்யறான். அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை தவிர வியாபாரம் அல்ல. இந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய வியாபாரிகளை அடித்து விரட்ட ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நாட்டில் இருக்க எல்லா ஓட்டைக்கும் காரணம் நம்ம போட்ட ஓட்டு. அந்த ஓட்டை அடைக்கணும். ஓம்பிள்ளை ஏம்பிள்ளை நல்லா இருக்கு நினைச்சேன்னா ஒரே ஒரு ஓட்டு ஓ விரல்ல இருக்கு, எல்லா ஓட்டையும் அடைக்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்து மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் ஆகோ